உங்க வீட்டு கிச்சனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுமா? அதுவும் உங்க பட்ஜெட்ல இருக்கவே இருக்கு நம்ம கிளாசிக் கிச்சன். கிளாசிக் கிச்சன் அவங்களோட 30th ஆனிவர்சரிய ஒரு அட்டகாசமான ஆஃபரோட கொண்டாட போறாங்க. உங்க வீட்டு நார்மலான கிச்சனை ஒரு ஸ்மார்ட்டான கிச்சனா மாத்துறதுக்கு 30% டிஸ்கவுண்ட் தராங்க. கிளாஸான கிச்சன் வேணுமா? கிளாசிக் கிச்சன் வாங்க. குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் தீரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவமல்றே தகவேலோரியம் பாவாய். ஆண்டாள் தோழிமாரை எழுப்பி, வாயில் காப்பானை எழுப்பி, நந்தகோபனை யசோதையை எழுப்பி, கண்ணனை பலதேவனை எழுப்பி, எல்லோரும் எழுப்பிட்டு இப்போ அந்த கண்ணனுடைய அந்த அந்தப்புறமாகிய அந்த பஞ்சநிலையில் படுத்திருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாங்க. இந்த கருவறைக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்படி கண்ணனை எழுப்புகிற போது என்ன அப்படின்னா, எப்படி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முதல்ல வாசல் நிற்கக்கூடிய அந்த வாயில் காப்பான் எழுப்புவோமோ அது மாதிரி முதல்ல மனைவியிட்ட சொல்லிட்டு தான் அவர் இருக்காரா, சார் இருக்காருங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல, அது மாதிரி அந்த அம்மாட்ட சொல்லி அவரை கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. எப்போவுமே எந்த செயல் நடக்கணும்னாலும் தாயார் மூலம் தான் நடக்கணுமா, நேரடியாக தந்தையிட்ட நம்ம கேட்க மாட்டோமா. அப்போ தாயாருடைய கருணை இருந்தால்தான் தந்தை இடத்துல சென்று நம்ம பொருள் பெற முடியும். இங்கே பாருங்கள், இந்த பாட்டு விளக்கு பாட்டு. 9வது பாட்டு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியங்கிற பாட்டு விளக்கு பாட்டு. இங்கே கண்ணனுடைய அந்த சயன அறையை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி. பாருங்கள், இந்த கட்டில் வர்ணனை பாருங்கள். குத்து விளக்கரியுது, விடிவிளக்குன்னு அதுக்கு பேர். இப்போ நைட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வட்ட வடிவமான கட்டில். அதுக்கான கால்களெல்லாம் என்னென்னா யானை தந்தத்தில் செஞ்சப்பட்டிருக்கிறான். கோடு அப்படின்னா யானை தந்தம். யானை தந்தம் அப்படி கால் அப்படி நிற்கதான். இந்த பாகுபலி படத்துலலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த செட்டிங்ஸ் இருக்குது. பஞ்சசயனம் அப்படின்னா அது இனிமை, குளிர்ச்சி, மென்மை, வாசனை, இந்த அருமை இவ்வளவு உடையதாக அந்த பஞ்சனை இருக்குமா. அதில் அம்சதூளிகா மஞ்சம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அன்னப்பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த அன்னப்பறவைகள் ஒன்றோடு ஒன்று கூடும்போது அதனுடைய இறகுகள்லாம் உதிருமா. அந்த மென்மையான இறகுகள் எடுத்து ஒரு மெத்தை செஞ்சுருப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் அம்சதூளிகா மஞ்சம்னு பேர். இங்கே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலேறி, கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். இப்போ மனைவியோடு நப்பின்னை என்கின்ற அந்த பெண்ணோடு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணபெருமானே எழுந்திருப்பாயாக. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான். அழகான மையெழுதிய கண்களை உடைய நப்பின்னாய், நீ உன் கணவனை பிரிவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாய். இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கிறோம் பார், அவரை எழுப்பி எங்களை விழுந்து பார்க்க சொல். எத்தனை போதும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவம் என்று தகவையல்லோர் எம்பாவாய். நீ அவரை விட்டு பிரிய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எங்களுக்காக எழுப்பு என்று கேட்டுக்கொள்கிறார்கள். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்றுரைப்போம் கேள். எம் கொங்கை நில் நல்பரு அல்லார்தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க
கங்குல் பகல் எம்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலல் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். இந்த திருப்பாவையில் எப்படி 9வது பாட்டும் 19வது பாட்டும் விளக்கு பாட்டோ, அதுபோல் திருவம்பாவையில் 9வது பாட்டும் 19வது பாட்டும் நல்ல கணவன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று பெண்கள் வேண்டிக் கொள்வதாக இந்த 2 பாடலும் அமைகிறது. அதாவது 9வது பாட்டிலையும் இதே மாதிரி முன்னர் பழம்பொருட்கும் முன்னல் பழம்பொருளே அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம்னு வரும். இந்த பாட்டு என்ன அப்படின்னா ஒரு பழமொழியோடு தொடங்குகிறார். இலக்கியத்தில் சொல்கிறப்ப உண்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டா, பிள்ளையை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், நீ தான் தரணும், நீ தான் பார்த்துக்கிறணும். இதை சொல்கிறது கண்ணாசன் கூட ஒரு பாட்டில் சொல்வார். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படிங்கிறத ஒரு பாட்டில் சொல்வார். இந்த பாட்டை பாருங்கள். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கிங்கு நல்குதியில் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இங்கே எங்களுக்கு மட்டும் நல்ல கணவன் வாச்சிட்டா, இந்த நல்ல கணவனை கேட்பதற்காகத்தான் நோன்பு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நல்ல கணவன் இருந்தால் தான் இப்போ இது மார்கழி மாதம், நான் கோயிலுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு, அடுத்த ஆண்டு எனக்கு திருமணமாகி நான் கோயிலுக்கு வரணும்னு சொல்கிறப்ப என் கணவன் ஒத்துக்கலைன்னா நான் என்ன செய்வேன்? ஆக உன் அடியார் எனக்கு கணவனாக வர வேண்டும், எங்களுடைய பணி அவனுக்காக இருக்க வேண்டும், என் அங்கங்கள் அவனுக்கு பயன்பட வேண்டும், என் செயல்பாடுகள் அவனை சென்றடைய வேண்டும், அப்படிப்பட்டவனை எனக்கு நீ கணவனாக நல்க வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே. இப்படிப்பட்ட பரிசை எம்பெருமானே எனக்கு நல்ல கணவரை நீ கொடுத்து விட்டால் பிறகு சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் என்ன? பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. எங்களுக்கான செயல்பாடு முடிந்துவிட்டால் எங்களுக்கு அது போதுமே அன்றி நாங்கள் வேறு உன்னிடத்தில் என்ன கேட்கப் போகிறோம் என்று இதில் பாடலுக்கான திருவம்பாவையினுடைய அனைத்து பாடல்களுக்கான உட்டெழுத்தான பாடல் இந்த பாடல்தான். பெண்கள் நல்வாழ்க்கை வாழ்வதற்காக நோன்பிருப்பார்கள், இறைவனை வணங்குவார்கள், நல்ல கணவன்மார் வரும் என்று வேண்டிக் கொள்வார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக மணிவாசகர் நமக்கு சொல்லுகின்றார். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.